குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பேருந்து நிலையம் அருகே கான்கிரீட் சாலையை நல்லூர் பேராட்சி நிர்வாகம் பெயர்த்துவிட்டு இன்டர்லாக் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து இரண்டாவது நாளாக ஊர் மக்கள் சாலை பணிகளை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பேருந்து நிலையம் அருகிலிருந்து காரவிளை செல்லும் சிமெண்ட் தள சாலையை இன்டர்லாக் அமைக்க நல்லூர் பேரூராட்சி திட்டம் தீட்டியுள்ளது. இதற்கு அந்த வார்டிற்கு உட்பட்ட மக்கள் இந்த சாலை எந்த பழுதும் இல்லாமல் இருப்பதாலும் இன்டர்லாக் சாலை அமைத்தால் சாய்வு தளப்பகுதி என்பதால் பல விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் அரசு விதிமுறைப்படி 70% பழுதடைந்த சாலையை அகற்றிவிட்டு புதிதாக பணிகள் தொடர முடியும். ஆனால் 10% கூட பழுதடையாத சாலையை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து அந்த வார்டிற்கு உட்பட்ட மக்கள் வீடியோ ஆதாரத்துடன் நல்லூர் பேரூராட்சி செயல் அலுவலருக்கு புகார் அளித்திருந்தனர். இந்த நிலையில் திடீரென ஒப்பந்ததாரர் ஒருவர் ஊழியர்களுடன் நேற்றைய தினம் திடீரென சாலையை தோண்டும் பணியில் ஈடுபட்டார். இதை பார்த்த பொதுமக்கள் அந்த பணிகளை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மழை நேரத்தில் இந்த பணிகளை எப்படி செய்யலாம்? சுதந்திர தினத்தன்று முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் பெயரில் செயல்பட்டு வரும் நற்பணி மன்றம் சார்பாக தேசிய கொடியேற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்க உள்ள நிலையில் தற்போது சாலை பணிக்காக தோண்டப்பட்டிருப்பது சுதந்திர தின கொண்டாட்ட பணிகளுக்கும் இடையூறாக இருப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்து சாலை பணிகளுக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது பணிகளை நிறுத்திவிட்டு சென்றனர். இந்த நிலையில் இன்றும் சாலை பணிகளை மேற்கொள்ள வந்த ஊழியர்களை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தினர். அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி பணிகள் நிறுத்தப்பட்டது. நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.